தவபுத்ரா ஹதா சர்வே திரௌபதேயாச்ச பாரத கர்ணபுத்ரோ ஹதசூர விருஷசேன பிரதாபவான் ஏதச்சுத்வாவச குரூரம் திருதராஷ்டிரா ஜனேஸ்வர நிபபாதச ராஜேந்திர கதசத்தோ மகீதலே. அனைவரும் அழிந்தார்கள்னு கேள்விப்பட்டு திருதராஷ்டிரன் மயக்கம் விழுந்து கீழே சரிகிறான். இது சங்கேபம். எப்போதுமே ஒரு பருவம் ஆரம்பிக்கும் போது அந்த பருவத்துல என்ன நடந்ததுங்கிறத சஞ்சயன் சுருக்கமா சொல்லிடுவார். அதற்கப்புறம் தான் விரித்துரைக்கிறார். இப்ப திருதராஷ்டிரன் கேட்கிறார், என்ன இவ்வளவு சுருக்கமாக கூறிவிட்டாய், அதை நன்கு எனக்காக விரித்து கூறு. சொல்கிறேன். அத போல வைசம்பாயனர் ஜனமேஜரும் பேசுகிறார்கள், விரித்து கூறு. சரி சொல்லுகிறேன். அப்போ கிருபாச்சாரியர் சந்தியை பத்தி பேசுகிறார். சல்யனும் கீழே விழுந்தாச்சு. இனிமே நம்ம இடத்துல யாரும் இல்லை. கிருப்பர் இருக்கார், கிருத்தவர்மா இருக்கார், பக்கத்துல அஸ்வத்தாமா துரோணருடைய பிள்ளை இருக்கார். இவர்கள் தான் நாம் இருக்கோம். துரியோதனா மிச்சப்பட்டவர்களானும் நாம் காக்கப்பட வேண்டும் என்று கிருபாச்சாரியர் சாந்தி பாஷணம் சந்தி பண்ணிக்கலாமேங்கிறதுக்காக பேசுகிறார். ஏதிதான் ரதநீடாம்ச ரதாஞ்சாபி மகாத்மனாம் துரியோதன நிபோதேதம் யத்வாம் வக்ஷ்யாமி கௌரவ. துரியோதனா, இப்போதாவது நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேள். இப்போ உனக்கு நிதானம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிருப்பர் கேட்கிறார். இப்ப நிதானம் லாபம் இல்லை. ஏற்கனவே வந்திருந்தா பிரயோஜனம் உண்டு. இப்பவான நம்ம மார்க்கத்தை சரிப்படுத்திருப்போம். புத்ரோ பிராதா பிதா செய்வ ஸ்வஸ்னியோ மாதுலஸ்ததா சம்பந்தி பாந்தவாச்சைவ யோத்தவ்யாவை க்ஷத்ரஜீவினா. கண்டிப்பா யாரும் போற வரைக்கும் நம்ம இருந்து சண்டை போடணும். உன்னுடைய வீரத்தை நான் மெச்சுகிறேன். ஆனா யோசித்து பார், உன் நாட்டுக்கு ஒரு குல கொழுந்து நீயான்னு இருக்க வேண்டாமா? எல்லாருமே போயிட்டீர்னா அப்ப உன் குலத்தில் இருக்கிறவாளே அழிஞ்சுபடுவாளே. அதனால குலநாசன் நம்ம பண்ண வேண்டாம். நீயாவது மிச்சம் இரு. யோசித்து பார். வதே செய்வ பரோ தர்ம ததா தர்ம பலாயனே. இவர்கள் எல்லாரையும் கொல்றது, ஓடி போறது. இந்த ரெண்டுத்துக்குள்ள எது சரி? எல்லாரையும் கொல்லணும்னு தானே நீ முடிவு பண்ணுவே. நீ வீரன்கிறது எனக்கு தெரியும். ஓடி போவதற்கு நீ ஒத்துக்கொள்ள மாட்டாய். நானும் வீரனா இருந்து ஓடி போத்துக்கிறதுக்கு நான் ஏத்துக்க போறதில்லை. ஆனா ஓடி போவது ஒண்ணுதானே இப்ப பதில்னு அவசியம் இல்லையே. தாராளமா தர்மபுத்திர நடத்துல போய் கையை பிடிக்கலாமே. அவனோட நாம சந்தி ஏற்படுத்தி கொள்ளலாமே. வயம் திகவினா பூதா குணவத்திர் மகாரதை கிருபணம் வர்த்தயிஷ்யாம பாத்தயித்வான் இருப்பான் பகூன். இத்தனை அரசர்களை அழிச்சுட்டு நான் இருக்கணுமான்னு நீ கேட்கறியா துரியோதனா? இத்தனை பேருமே நீ இப்ப எடுக்க போற முடிவுல சந்தோஷப்படுவா. ஏன்னா இவ எல்லாரும் எதுக்கு போரிட்டாங்கிற? துரியோதனா நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதுக்கு பாதி பேர் அழிஞ்சு போயிட்டாலும் இல்லையோ. இப்ப இப்படி யோசிச்சு பாரு. பல பேரும் போயிட்டு 6-2 பேர் மிச்சம் இருந்து அவர்கள் ஜெயிச்சுட்டு, அவர்கள் எதிராளியோட போரிட்டு ஜெயிச்சுட்டு, அப்படின்னா ஜெயிச்சுட்டா நீ ராஜ்யத்தை ஆள போறியோ இல்லையோ? அப்ப மட்டும் பல பேர் எனக்காக இறந்தார்களேன்னு சொல்லுவியா? இல்லையே. நீ ஜெயிச்சுட்டேன்னு சொன்னால் நான் ஜெயிக்கிறதுக்காகத்தான் இத்தனை பேரும் இறந்தார்கள்னு சொல்லுவியோ இல்லையோ? இப்ப அந்த வாதம் இப்ப மட்டும் இல்லையா துரியோதனா? இப்பவன் நீ தர்மபுத்திரனோட சந்தி பண்ணிடு, உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், ராஜ்யத்தை ஆள ஆரம்பிப்பேன். அப்ப போன வாழ்ல என்ன சொல்லுவா? நல்ல வேளை இவனுக்கு ராஜ்யம் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே நம்மளும் சண்டை போட்டோம். நல்ல வேளை துரியோதன ராஜாவா இருக்கான் அப்படின்னு சொல்லுவார்கள்னு யோசித்து பாரு என்று கிருபர் எடுத்துரைத்தார். பயம் திக மேல சொல்றார். இந்திர கார்முக துல்யாமம் இந்திரகேதுக மோச்சிருத்தம். இனிமேல் இவர்களோட சண்டையிட முடியாது. முதல்லயே சண்டை போட முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இப்பவாவது புரிந்துகொள், என்ன பலம் இருக்குன்னு அர்ஜுனன் நம்ம இத்தனை பேரையும் கொண்டு இருக்கான். அவனுக்கு பீஷ்மர் பலமா, துரோணருடைய பலமா? இப்ப இறந்து போன யாருக்குத்தான் அவன் சமமா இருக்க போறான்? வாஸ்தவம் காண்டிபத்தை சிறந்து இறந்த கூடியவன். ஆனா இப்பவும் சொல்றேன், இவர்கள் அத்தனை மகாரதிகளை ஜெயிக்கிற அளவுக்கு ஓர் அர்ஜுனனுக்கு பலம் கிடையாது. அதை தவிர தெய்வ பலம் இருக்கு, தர்ம பலம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. அதனால இப்போவாவது அந்த பலத்தை நீயும் வாங்க பார். துரியோதனன் அப்போதும் பதில் கூறினான். ததோ முகூர்த்தம் சத்யாத்வா தார்த்தராஷ்டிரோ மகாமனாக கிருபம் சாரத்வதம் வாக்கியம் இத்திவாச்ச பரந்தப. ஒரு முகூர்த்தம் பேசாமல் இருந்து யோசித்தான். சரி யோசிக்கிறான், யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நல்லது. யாரும் வேகமா பண்ணிட்டே இருந்தா சாமி கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிமேங்கிற மூலியோ யோசிக்கிறான். யோசிச்சதுனால நல்ல பதிலா வரும் அப்படின்னு கிருபர் சற்றே எதிர்பார்த்தார். ஆனா எதிர்பார்ப்பு பொய்யாயிற்று. பதில் கூறினான். காஹமானியம் அநீகானி யுத்தமானாம் மகாரதை பாண்டவை ரதிதேஜோபி லோகஸ்துவாம் அனுதிருஷ்டவான். நீர் சொல்லுவது எனக்கு எடுபட போறதில்லை. அப்படியே ஒருவேளை இறந்தவர்கள் எனக்கு சந்தோஷித்தாலும் என் உள்ளம் எனக்கு உறுத்தும். இவர்கள் இத்தனை பேரும் போயிட்டா நான் சட்டுன்னு சந்தி பண்ணிட்டு இருக்கேன். நீர் என்ன சொன்னீர்? நாங்க சண்டை போட்டு இறந்து நல்ல வேளை இப்ப துரியோதனன் நாட்டாள்றான் அப்படின்னு அந்த இறந்து போன மன்னர்கள்லாம் சந்தோஷப்படுவான்னு தானே சொன்னீர்.
இப்ப நான் சொல்றது என்ன தெரியுமோ சந்தேகம், இந்த சந்தியே நான் ஏற்கனவே முதல் நாள் யுத்தத்துல பண்ணிட்டு இருந்தால் இத்தனை பேர் இறந்திருக்கவே மாட்டாளேன்னு என் மனசு உறுத்துமே. நீ ரொம்ப கோணத்திலேருந்து சொல்லிட்டீர், இப்ப என் கோணத்திலேருந்து நான் சொல்றேன், இதே சந்தி இதே சாந்தியே முதல் நாள் யுத்தத்துல பண்ணிட்டு இருந்தார், அப்ப இத்தனை பேர் போயிருக்க வேண்டாம். ஆகவே நீர் சொல்லுவது எனக்கு புரியுது, நான் சொல்றதையும் நீர் புரிஞ்சுக்கும். ஹேது காரண சயுக்தம் ஹிதம் வச்சனமுத்தமம். நீ ரொம்ப நல்ல வச்சனம் சொல்றீர், ஹேதுவோட காரண காரியத்தை ஆராய்ச்சி சொல்றீர். ஆனா என் பிராணம் போகணும்னு நினைக்கிற ஒருத்தன் மருந்து கொடுத்தா பிடிக்காதுன்னு தான் தள்ளுவான். மருந்து கொடுத்தவன் பேர்லயும் தப்பு இல்ல, மருந்தின் பேர்லயும் தப்பு இல்ல, ஆனா எண்ணம் இருக்கிறவன் பேர்ல தப்பு. நினைக்கிறவன் தப்பா நினைச்சிட்டு இருக்கான். நான் போகணும்னு நினைச்சிருந்தா என்ன மருந்தை கொண்டு கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம், என்ன எதுக்கு இருக்க வைக்கிறேன், நான் போனோம் இல்லையோ. அதை போலத்தான் துரியோதனன் தான் பேசுறேன்னு ஒத்துனுட்டான். தங்கிட்ட இருக்கிற தப்ப கூட ஏற்றுக்கொள்கிறான். நீ மருந்து போல வாக்கியம் சொல்றீர், ஆனா போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மருந்து ஒத்து போகாது, அதனாலதான் நான் வேண்டான்னு மறுக்கிறேன். விலலாபச்ச யத் கிருஷ்ணா சபாமத்தியே சமேயுஷி. இப்ப எனக்கு நன்னாவே உண்மை புரியுது. துச்சாசனன் கூந்தலை பிடித்து இழுத்தான், திரௌபதி சபா மத்தியத்தில் அழுதாள். அந்த அழுகை இப்போது என்னை தாக்குகிறது. லாட்சாகிரகத்தில் வைத்து எரித்தேன், அந்த நெருப்பு இப்போது என்னை தாக்குகிறது. விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தேன், அந்த விஷம் இப்போது என்னை தாக்குகிறது. அபிமன்யுவை சூழ்ந்திருந்த அனைவருமாக கொன்றோம், அந்த யுத்த நீதிக்கு புறம்பா பண்ணமேன், அது இப்போது என்னை வந்து கொல்லுகிறது. துச்சாசனேன யத் கிருஷ்ணா ஏகபுத்தார் அகஸ்வலா பரிகிருஷ்ணா சபா மத்தியே சர்வலோகஸ்ய பஷ்யதா. திரும்ப சூதாடி 13 வருஷம் அனுப்பலான்னு நினைச்சேனே, அந்த துர்புத்தி இப்போது என்ன வந்து துன்புறுத்துகிறது. தியக்த்வாத் விவிதான் போகான் பிராப்தானாம் பரமாங்கத்தின். இனிமேல் இவர்களை இழந்துவிட்டு நான் சண்டையிடாமல் ஓடிப்போவதாக இல்லை. மிச்சம் இருக்கிறவரோட சண்டை போட போறேன், நானும் அழிந்து போவேன். இனி எனக்கு ராஜ்யமே கிட்டினாலும் அந்த சுகம் எனக்கு வேண்டாம் என்று துரியோதனன் கிருபரிடத்திலே கூறுகிறான். காதயித்வா வயஸ்யாம்ச பிராதுநித பிதாமகான் ஜீவிதம் எதிரக்ஷேயம் லோகோமாம் கர்ஹயே த்ருவம். இதுக்கு மேல மட்டும் நான் உயிரோடு இருந்தேன் என்றால் இந்த லோகம் என்ன ரொம்ப இகழ்ந்து பேசும். ஆகையே இன்று போர், கடைசி போர், இது நிச்சயம் என்று துரியோதனன் சொல்லியிருக்கார். நம்ம சல்யன் போயிட்டாங்கிறத முற்கூட்டி தான் பார்த்திருக்கோம், அது சங்கேபத்துல பார்த்தமே தவிர இனிமேத்தான் சல்யன் போறதை பத்தி பேச போகிறார். ஏவம் துரியோதனே நோக்தம் சர்வே சம்பூஜ்ய தத்வஜா. இப்படி துரியோதனன் பேசின உடனே மிச்சம் இருந்த ராஜாக்கள்லாம் கைத்தட்டி ஆரவாரிச்சாலாம். இப்படின்னா வீரன் பேச வேண்டும். ஒருத்தர் எடுத்து சொல்றதுக்கு இல்ல, எடுத்து சொன்னாலும் மத்த பேர் தூபம் போட்டு விடுறார். அதனால நம்ம ஓஹோன்னு பேசுறோம் போல் இருக்குன்னு அவன் நினைச்சுடுறான். பராஜயம் அசோச்சந்தா கிருதசித்தாச்ச விக்ரமே சர்வே சுனிச்சிதா யோத்தும் உதக்ர மனசோபவன். இவ்வளவு வீரம் பேசக்கூடிய துரியோதனன் தலைவனா இருக்கிறச்சே நமக்கு கவலை இல்லை. சல்யன் இருக்கிறார், மகாயோத்தா, சாத்திக்கு அவரே ஜெயிச்சிருவார், அவரே அர்ஜுனனை ஜெயிச்சிருவார். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி போரிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்கள். சல்யன் சேனாபதி ஆக்கப்படுகிறான். 18வது நாள் யுத்தம். இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு சல்யன் சேனாபதி ஆக்கப்படுகிறார். அயம் குலேன ரூபேண தேஜசா தேஜசா யசசா ஸ்ரீயா சர்வைஹி குணைஹி சமுதிதா சல்யனோஸ்து சமூபதி. நமக்கு சல்யனே தலைவனா இருக்கட்டும் என்று அஸ்வத்தாமா தான் எடுத்துரைத்தார். அவர் பரிந்துரையின் பேரில் சல்வன் தலைவனாக்கிவிட்டார். ச பவானஸ்து ந சூரஹ பிரணேதா வாகினி முகே. இவரை போல இனிமே இந்த யுத்த ரங்கத்துல நம்மளை கூட்டின்னு போறதுக்கு ஆள் இல்லை. சல்யனுக்கு திருப்தி. சரி, கடைசி ஒரு நாளாவது நம்மளும் சேனாபதி இறந்துட்டு போலாமோ இல்லையா? யாரோ இருந்தாச்சு இப்போ. ஆனா இந்த நிலைமை தான் ரொம்ப மோசமான நிலைமை. என்னப்போ அந்த பதவியில ஒரு நாள் நான் இருந்துட்டு போறேன்னா போறேன், இது போயிட்டு வரேன் இல்லை, இது அந்த பதவியில நான் இருந்தா போயிட போறேன்னு அர்த்தம். அப்படின்னா யார் இப்ப அந்த பதவிக்கு தைரியமா வருவா? சரின்னு சல்யனே வந்தார். ராஜா சல்யன் பெரும் யுத்தம். அன்று சல்யன் செய்த யுத்தத்தை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுகிறார்கள். முதலில் நகுலனுக்கும் கரணனுக்கும் யுத்தம். பல மகன்களை, கரணனுடைய 6 பிள்ளைகளையும் நகுலன் அழித்தான். அடுத்து கிருதவர்மா தோற்றோடினான். இதுவரைக்கும் கிருதவர்மா யுத்தம் பண்ணியிருக்கான். இன்று கிருதவர்மாவே தோற்று போய் தன்னுடைய யானையும் இழந்து ஓடினான். அடுத்து சஞ்சயனை சாத்திகி பிடித்து விட்டான். ஏன்னா சஞ்சயன் இவர்கள் பட்சம் இல்லையோ, அங்கங்க போயிட்டு அவர் வந்திருந்தார். வந்த சமயத்துக்கு யுத்த பூமியில இருந்திருக்கார். அப்ப சாத்திக்கு போனவன் சஞ்சயனை பிடிச்சு சிற வச்சுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் வியாசாச்சாரியர் இது தெரிஞ்சு அங்க கதை ஓடலேன்னு அப்பதான் தெரிஞ்சார் அவர். ஓ, நம்ம சொல்லி வச்சுட்டு வந்திருக்கமே, அவன் போய் கதை சொல்லுவான்னுட்டு இவன் பார்த்துன்னு போய் சொல்லணுமே, ஏன் சொல்லலேன்னு பார்த்தா இவன் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கான்னு வந்தார். அவர் வந்து சாத்திகையை பார்த்து சஞ்சயனை முதல்ல விடுதலை செய், அவன் என்ன அனுகிரகத்தால் பேசிட்டு இருக்கான்னா அவன் கை கூப்பினுட்டு அவனை விடுதலை பண்ணான்.
அப்புறம் சஞ்சயன் துரியோதன இடத்துல போய் என்னை மட்டும் வியாசர் விடுதலை பண்ணிவிட சொன்னார், அதனால நான் தப்பிச்சு இப்ப வந்தேன். என்ன சொல்லணும்னால், நீ தப்பிச்சுட்டேன் துரியோதனன் போயிட்டான்னு போய் அப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சஞ்சயன் அந்த செய்தியைத்தான் எடுத்துன்னு வந்தான். அப்ப சஞ்சயன் சாத்திக்கு பிடிபட்டான். அர்ஜுனனுக்கு சுஷர்மாவுக்கும் பெரும் யுத்தம். நீ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திரிகர்த்தர்கள்னு பார்த்தோமோ இல்லையோ, சம்சப்தகர்கள். இந்த சம்சப்தகர்கள் பெரும் சேனை. அந்த சேனையோட தான் அர்ஜுனன் அப்பப்ப அந்த இடத்துல இருந்தே கூட்டின்னு போயிருக்கா. 13வது நாள் போர் அழைச்சின்னு போனா, 14வது நாள் போர்ல கூட்டின்னு போயிருக்கா. சுஷர்மா தான் தலைவன். இவ எல்லாரும் எப்ப முதல்ல தலை தூக்கினா தெரியுமோ, விராட்ட தேசத்துக்கு துரியோதனனோட கூட வந்தாலும் இல்லையோ, அப்ப திரிகர்த்தர்கள் வந்து சுஷர்மாவை பீமசேனன் தர்மபுத்திரன் சிறைப்பிடிச்சா. அன்னைக்கே அழிச்சிருந்தா இந்த ஆபத்தே இல்லை. ஆனா இந்த தர்மபுத்திரன் எல்லாரையும் போயிட்டு வான்னு சத்து சேஷம் நசேஷேதுன்னு தர்மம் சொல்றது. இன்ன இடத்துல மிச்சம் வைக்க கூடாதான். நம்ம சாப்பாடுல இருந்தா இலையில மிச்சம் வைக்கணும். தீர்த்த பாத்திரத்தில இருந்தா மிச்சமே வைக்க கூடாது. ஜலம் வச்சுக்கிறோமோ இல்ல பக்கத்துல, அந்த பாத்திரத்தை முழுக்க சாப்பிடணும். நாம சாப்பிட்ட மிச்ச தீர்த்தத்தை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாதான். அதனால தீர்த்த பாத்திரத்துல மிச்சம் வைக்க கூடாது. இலை போட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ, அதுல மிச்சம் வைக்கணும். வாசல்ல கொண்டு போய் போட்டா நாய் பூனை பிராணி எல்லாம் அதை சாப்பிட்டு ஜீவிக்கணும். அதனால சாப்பாடு பாத்திரம் அன்ன பாத்திரத்திலே இந்த பாத்திரத்துல மிச்சம் வைக்கணும். சத்ரு சேஷம் சேஷையே, சத்ருக்களை மிச்சமே வைக்காதேங்கிற தர்மம். ஆனா இந்த தர்மபுத்திரன் அங்கதான் தப்பு பண்ணிட்டார். அப்பப்ப யாரெல்லாம் நீ போயிட்டு வான்னா இத ராமனே பண்ணிடுவார். ஒரு இடத்துல சத்ருவை மிச்சம் விடவே. சுபாகு மாரீச்சர்கள் 2 பேர் வந்த போது மாரீச்சனை அன்னைக்கே கொன்னு இருக்கணும். சுபாகுவை கொன்னுட்டு மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டார். எப்ப வந்து கெடுத்தான் அன்னைக்கே அந்த மாரீச்சனை கொண்டு இருந்தா இவன் வந்திருக்கவே மாட்டான் இல்லையோ. அதே போல 14,000 பேர் ராட்சசர்கள். அவளுடைய கூட பிறந்தவள் தான் சூர்பனகை. சூர்பனகையை கொன்னு இருந்தா அவர் செய்தி போய் சொல்லிருப்பளோ, காது மூக்க மட்டும் வெட்டி விட்டுட்டார். இது அறகுறையா விட்டது பெரிய தப்பா போச்சு. அப்ப அவ போய் 14,000 பேர் இடத்துல சொல்லிவிட்டா. 14,000 பேரையும் முழுக்க கொண்டு இருக்கணும் இல்லையா. அப்ப செய்தியே போயிருக்காது ராவணனுக்கு. 13,999 பேரை கொன்னார். ஒரே ஒரு அகம்பனன் மிச்சம். அவனை விட்ட உடனே நேரமா ராவணன் முன்னாடி போனான். என்ன ராமன் இப்படி அடிச்சுட்டான் அப்படி அடிச்சான், என்ன சண்டை என்ன ராமன் என்ன வீரம் என்று அகம்பனன் புகழ்கிறான். ராவணன் அவனை பார்த்து கேட்டான், இத்தனை பேரும் போயிட்டானா நீ மட்டும் எப்படி வந்தேன்னா. மூலையில ஒரு புடவை கிடந்தது, அதை எடுத்து சுத்தின்றேன். என்ன பெண்ணுன்னு நினைச்சு ராமன் அடிக்காம விட்டுட்டான். அதனாலதான் ராவணா முன்னாடி ஓடி வந்திருக்கேன். அப்பவும் ராமன் ஒத்தரை விட்டதுனால ஆபத்து பாருங்க. எப்போதுமே ஒன்ன ராமன் விட்டுடுவார். கண்ணன்ட்டு இந்த குறையே கிடையாது. யார் முதல் பூத்தனை ஊருக்குள்ள வந்தாலோ கடைசி கேசி வரைக்கும் திரும்ப போனான்ற செய்தியே கிடையாது. பூத்தனை உள்ள வந்தா முடிஞ்சு போயிட்டான், சகடாசுரம் வந்தா முடிஞ்சு போயிட்டான், திருநாவர்த்தன் முடிந்தான், கேசி முடிந்தான். அது வத்சாசுரனோ கபித்தாசுரனோ தேனுகாசுரனோ பகாசுரனோ மாய எல்லா அசுரர்களும் படுவா. கண்ணன் தான் அதுல ரொம்ப சரி, மிச்சம் வைக்காத அழிச்சிடுவார். ஆனா ராமன் மிச்சம் வச்சே ஆபத்தை வரவழைச்சு விடுவார். இப்ப அந்த ராமன் வழி போறதுக்கு தர்மபுத்திரன் அப்பப்ப ஆறானு மிச்சம் வச்சுட்டு எவ்வளவு ஆபத்து பாருங்க. சுஷர்மா கடைசியா அர்ஜுனனோடு போரிட்டான். திரிகர்த்தர்களுடைய மொத்த ராஜ்யம் அழிந்தது. அவர்கள் போராளிகளை முடித்து சுஷர்மாவையும் கொன்றான். அடுத்து பீமசேனன் சுதர்சனனோட சண்டை போட்டான். சுதர்சனன் தான் ஒரே மிச்சம் இருக்கிற தம்பி. அந்த தம்பியும் அழிந்தான். இனி துரியோதனன் தான் மிச்சம். சகுனி சண்டை போட்டு இருக்கார், சல்யன் சண்டை போட்டு இருக்கார், துரியோதனன் சண்டை போட்டு இருக்கார். மத்த அனைவரும் ஒத்தொத்தராய் இறந்து போயிட்டா. அன்னைக்கு சண்டை ஆரம்பிக்கிற சமயத்துக்கு கணக்கு சொல்றார். எத்தனை பேர் இந்த பட்சத்துல எத்தனை பேர் இருந்தா அந்த பட்சத்துல எத்தனை பேர் இருந்திருக்கா. க்ஷயம் மனுஷ தேகானாம் ததா நாகாஷ சங்ஷயம் ஸ்ருணுராஜன் ஸ்திரோபூத்வா சங்கிராமம் சம்சதோமவ. எத்தனை பேர் போயிட்டா தெரியுமா. ஆரம்பிக்கச்சே 11 அக்ஷௌகிணி. இப்ப 18ஆம் நாள் யுத்தத்தும் போது 11 சஹஸ்ராணி ரதானாம் பரதர்ஷப. உங்கள் பக்கத்தில் கௌரவர்கள் பக்கத்தில் 11,000 தேர், 10,700 யானைகள், 2 லட்சம் குதிரை, 3 கோடி காலாட்படை. இவ்வளவுதான் மிச்சம்ங்கிறார். அப்பனா ஆரம்பிச்சது எப்படி இருக்கணும். இந்த கணக்கே இவ்வளவு பெருசா இருந்ததுன்னா இவ்வளவுதான் உங்க பக்கத்துல மிச்சம். அவர்கள் பக்கத்துல 6,000 தேர், 6,000 யானை, 10,000 குதிரைகள், 2 கோடி காலாட்படை. இதுதான் அவர்கள் பக்கத்துல மிச்சம். இந்த சண்டை இப்ப இன்னைக்கு பகல் சண்டையை சொல்லியிருக்காரோ இல்லையோ. இப்ப 2-4 அத்தியாயம் தள்ளி போய் சல்யன் முடிஞ்சு பட போறார். பீமசேனனும் அர்ஜுனனும் பெரும் சண்டை புரிந்தார்கள். அதுக்கு கழிச்சு மிச்சம் சொல்ல போறார். இதோ உன் சேனை அனைவரும் ஒருவர் இல்லாமல் அழிந்தார்கள் போறார். நகுலன் கர்ணனின் 3 பிள்ளைகளையும் அழித்தான். அது கண்டு கர்ணனுக்கு பெருங்கோபம் உண்டது. ஆகவே கர்ணன் போயிட்டார். கர்ணனுக்கு கூட சகாயம் பண்றதுக்கு 3 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் எல்லாரும் அழிந்தார்கள். அர்ஜுனன்
இன்றுதான் நமக்கு கடைசி போராக இருக்க வேண்டும். பல நாள் போர் புரிஞ்சுட்டோம். இனி சல்யன் அழிந்தான் என்னால் அனைத்தும் அழியும். பீமசேனன் சுதர்சனர் மிச்சம் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவர் அழிக்க வருகிறார். துரியோதனோ மகாராஜ சுதர்சனச்சாபி தேசுதா ஹதசேஷௌ ததா சங்கே வாஜி மத்தியே வியவஸ்திதௌ ததோ துரியோதனன் திருஷ்டுவா வாஜி மத்தியே வியவஸ்திதம். பெரும் ஆணைப்படையோட சுதர்சனன் வந்தான். பீமசேனனுக்கு ஒரு திருப்தி. ஆனையோட ஆனையா நாமும் சண்டை இடுவோம் என்று தன் கைகளாலேயே ஆனையினுடைய மஸ்தகத்தை பிளக்க ஆனை படையே அழிந்து போயிற்று. பீமசேனன் நடுவே புகுந்து 25,000 வீரர்கள் சுதர்சனோட வந்தவா 25,000 வீரர்களையும் தானே தனியொருவனாக அழித்தான். ஹத்வாதவ பலம் சர்வம் சங்கிராமே திருதராஷ்டிரஜா ஜிதான் பாண்டுசுதான் மத்வா ரூபம் தாரயத்தே மகத். உன் பிள்ளைகள் 10 பேரா கொத்து கொத்த அழிய பீமசேனன் ஆனந்தத்தில் வளர்ந்தான். அவனுடைய வீரம் பெருமிதம் வளர்ந்தது. சகதேவம் தவ சுதா ஹயபிருஷ்டகதோ பியாது ததோஹி எத்தனத க்ஷிப்ரம் தவ புத்ரோ ஜனாதிப. அப்போதுதான் மிச்சமிருந்த ஒரே மகன் துரியோதனன் தவிர பாக்கி இருந்தவன் ஒருத்தன் சுதர்சனன். அவன் பீமசேனன் கையால் அடிபட்டு மாண்டான். பீமஸ்து சமரே கிருதா புத்திரன் தவ ஜனாதிப சுதர்சனம் அதிருஷ்யந்தம் சரைச்சக்கரே ஹசன்னிவ. சிரித்து கொண்டே அவனை அடித்தான். தரையில் விழுந்தான். அடுத்து சகதேவனின் பெரும் போர். அன்றைய போரில் இப்பதான் இது மொத்தத்துக்கு ஆஸ்பதம் யார் தொடங்கி வச்சாரோ அவரும் அவன் மகனும் அழிய போகிறார்கள். இன்னும் உட்காண்டிருக்கானே சகுனி. யார் இந்த வம்ப ஆரம்பிச்சு வச்சாலும் அவள்லாம் போறதில்லை. கடைசியில் இந்த வம்பில் இல்லாதவள்லாம் போயிட்டா பாருங்க. யாரெல்லாம் முதலோ தேவையே இல்லையோ அவர்கள்லாம் அழிஞ்சுட்டா. இவன் மட்டும் இங்க புகுந்துட்டு அங்க புகுந்துட்டு எங்கேயோ இருந்து தப்பிச்சுட்டு இருந்திருக்கான். இது வரைக்கும் தப்பித்தவன சகதேவன் பார்த்தான். இனி இவனை விட்டு வைப்பது கூடாது என்று முதல்ல உலூகன் சகுனி பிள்ளை அழிக்கிறான். உலூகஷ ரணே பீமம் விவ்யாத தசபிஸ்தரை சகுனிஷ மகாராஜ பீமம் வித்வா வித்வா திரிபிஷரை சாயகானாம் நவத்யாவை சகதேவம் ஆக்கிறது. சகதேவனுக்கு அன்று பெரும் போர். ஏற்கனவே கர்ணனிடத்துல நகுல சகதேவர்கள் தோற்றார்கள். அன்றிலிருந்தே சகதேவனுக்கு ஒரு வேகம். அதனாலதான் கர்ணனுடைய மகன்களையும் அழித்தான். இன்று உலூகன் அழித்தான். ஏவ முக்தேஸ்து முக்தாஸ்து தேராக்யா சௌபலஸ்ய பதானுகாக. உலூகன் அழிந்தான் உடனே சுபல தேசத்து மன்னவன் சௌபலனான சகுனி, அந்த சகுனிக்கு கூட வந்தவர்கள் அத்தனை பேரும் ஓட ஆரம்பிச்சுட்டா. பாண்டவான் அபியவர்த்தந்த மிருத்யும் கிருத்வா நிவர்த்தனம் ததா அஸ்யாபததா ததோஸ்யாபதத சூரஹ சகதேவ பிரதாபவான். மிகுந்த பிரதாபியான சகதேவன் பெரும் சண்டையிட்டு உலூகன் அழிந்து கீழ் விழுந்தார். தன் மகன் தன் கண்முன்னாடியே இறக்கிறான்னு பார்த்த சகுனிக்கு தாங்க ஒட்டாமல் மறுபடியும் தன் கத்தி வாளை உருவிக்கொண்டு சகதேவனோட சண்டைக்கு வந்தார். பெரும் போர். புத்திரந்து நிகதம் திருஷ்டுவா சகுனிஸ்தத்ர பாரத. அப்ப சகதேவன் பேசுறார், இதை போலத்தானே அபிமன்யுவை அழித்தீர்கள், இப்படித்தானே எங்க பக்கத்து வீரர்கள் போனார்கள். ஏ சகுனி, நீ இருந்திருக்க வேண்டிய நாடு வேறு. காந்தார தேசத்திலிருந்து ராஜ்யத்தாள்றதை விட்டுட்டு என்னைக்கு காந்தாரி எங்க நாட்டுக்கு வந்தாளோ அன்றிலிருந்து கூடவே இருந்து குழிபறித்திருக்கிறாய். நீ பண்ணிருக்கிற காரியம் இது. உன்னை உள்ளே விட்ட திருதராஷ்டிரனைத்தான் திக்கரிக்க வேண்டும். அப்பவே நீ யாருன்னு தெரிஞ்சு திரும்பி போன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ. நம்ம வீட்டுல யாரை வச்சுக்கணும் வச்சுக்கூடாதுன்னு முதல்ல நம்ம முடிவெடுக்கணும். இப்ப யாரால ஆபத்து வரும்னு தெரிஞ்சா ஒழுங்கா போயிட்டு இருக்கிற குடும்பத்தை வேணும்னு அசைச்சு விட்டுருவா. அப்படி இருக்கிறவளை நம்பவே கூடாது. இன்னார் அவளால ஆபத்து இல்லை, நல்லதுதான் பேசுவா, நல்லது பேசுறாப்புல தீயது பேசுவா. அவர்களை நாம தான் அடையாளம் தெரிஞ்சுக்கணும். யாரை நம்ம வீட்டுல வச்சுக்கிறோமோ ஜாகிரதையா பார்த்து. இது பெரிய அரண்மனை, யார் வேணா இருக்கலாம்னு இருந்திருக்கு. மேலே ஒரு சொல்லிட்டே இருக்கார், காந்தாரி கண்ணை மூடினுட்டா திருத்தராஷ்டனுக்கு கண்ணே கிடையாது, அதனால நான் கூட இருந்தா தான் என் உடன் பிறந்த ஆளுக்கு அவர் கணவனுக்கு நல்லது பண்ண முடியும்னு சொல்லிட்டே இருந்திருக்கான். இத்தனை நாளும் பண்ணவே இல்லை நல்லது. என் கண்ணை நான் பாத்துக்கிறேன், எனக்கு தம்பி இருக்கா பிள்ளைகள் இருக்கான்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ. அதை சொல்லாம இவனை வீட்டுல விட்டதுதான் குற்றம். சகதேவன் இப்ப சொல்லி காட்டுறார், அன்னைக்கே உன்னை துரத்திருந்தா இது ஒண்ணுமே நடந்திருக்காது. போனா போறது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு துரத்தி விடுறேன். இன்னைக்கு முடிச்சுட்டா அதுக்கெல்லாம் பதிலாயிடும் இல்லையோ. சாபபாத திருதா சின்னா பூமௌ கனகபூஷணா சீர்யமானா யதாதீப்தா ககனாத்வை சதக்கிரதா. ஆகாசத்துல மேலும் அம்புகள் பொழியப்பட்டன. இவர் கத்தி எடுத்துன்னு சண்டை போடுறார் வெட்றா, கதை எடுத்துன்னு சண்டை போடுறார் வெட்றா என்று மாத்தி மாத்தி சகுனிக்கும் சகதேவனுக்கு சண்டை. கடைசியாய் கிருதோத்தமாங்கோ யுதி பாண்டவேன பபாத பூமௌ சுபலஸ்ய புத்திரா. கடைசியா அடிபட்டு பூமியிலே சகுனி மாண்டான். அதை கண்ட உடனே எல்லாருக்குமே பயம். ஆரம்பிச்சு வச்சு வரை போயிட்டாரே, இனிமே யார் இருந்து நம்மளை காப்பாத்த போறா. சதச்சிரோ வேகவதா சரேன சுவர்ண புங்கேன சிலாசித்தேன என்பதோட
அந்த பருவம் முதல் உபபருவம் முற்றிற்று. சல்ய பருவம் முற்றுகிறது. சல்ய பருவம் சல்யன் தர்மபுத்திரனுடைய கையால் அடிபடுகிறார். அத்தோட தான் அந்த பருவம் முடிய போறது. ஆச்சரியமா சாதிக்கிறார். முன்னால் சல்யன் தர்மபுத்திரனோட யுத்தம். இது ஒத்தொத்தருக்கு ஓரொரு இடத்துல பலம் உண்டுன்னு வச்சுங்க. பீமசேனனுக்கு பலம் கையில இருக்கிற கதையாலே, அர்ஜுனனுக்கு பலம் நீண்ட காண்டிபத்தாலே. அத போல ஈட்டி யுத்தத்துல யுதிஷ்டிரர் மிகவும் சிறந்தவர். அதனால அவரோட ஈட்டியில யுத்தம். சல்யனோட பெரும் கோரமான போர். முதல்ல யுதிஷ்டிரர் அடிபட்டாமல் இருந்தது. அதற்கு அப்புறம் அவரே சேர்ந்து அடித்து சல்யனும் அடித்தார், கீழே விழுந்தார். சல்யனும் போன பிற்பாடு துரியோதனன் என்ன பண்ணுவார்? அப்ப பேசிக்கிறார், இனிமே தனித்தனித்து நாம் எங்கும் போய் போரிட முடியாது, நாம மொத்த பேராக சேர்ந்து கொண்டு போரிடுவோம். ஹ்ரத பிரவேச பர்வத்துல சொல்றார், தான் அர்ஜுன பிரத்யகிருஹத் சகதேவ ஜயே திருதா பீமசேனச்ச தேஜஸ்வி குருத்தாசி விஷதர்சன. பீமசேனன் தேஜஸ்வியாக அனைத்து மகான்களும் அழிந்தார்கள். சுதர்சனனை முடிச்சாச்சு. 99 பிள்ளைகளும் போயிட்டா. ததோ துரியோதனோ ராஜா திருஷ்டுவா ஸ்வபல சங்ஷயம். தம் பலம் குன்றி போச்சு, இனிமே 6 சண்டை போடுறதுக்கு இல்லே என்றெல்லாம் துரியோதனனும் புரிந்து கொள்ளுகிறான். அப்போ அக்ஷௌகிண்ய சமேதாஸ்து தவ புத்திரஸ்ய பாரத. ஏ பாரத, திருதராஷ்டிரனே ஆரம்பிக்கச்சே என்ன கணக்கு சேன கணக்கு சொன்னேனோ இல்லையோ, இப்ப சல்யன் இறந்தார், அடுத்து சகுனி இறந்தான், கிருத்தவர்மாவே தோற்று போயிட்டார். இது ஆன பிற்பாடு அர்ஜுனனும் பீமசேனனும் சேர்ந்து படைய கலக்கினார்கள். அந்த கலங்கின வேகத்தில் இப்ப மிச்சம் என்ன தெரியுமோ, உன்னுடைய படையில ஒருத்தரும் மிச்சமில்லை. ஏற்கனவே இருக்கிற அந்த 3 கோடி பேரும் போயிட்டார்கள். இப்ப இவா பக்கம் சொல்றேன், 2000 ரசம் மிச்சம், 700 யானை, 5000 குதிரை, 10,000 காலாள். அதான் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிற மிச்சம். நாதி தூரம் ததோகத்வா பத்யாமேவ நராதிபா. அடுத்த பருவா ஹ்ரத பிரவேச பருவா. ஹ்ரதம் ஹ்ரதம்னா குளம், பெரிய குளம். அந்த குளத்துக்குள்ள போய் துரியோதனன் தன் மாயையால உட்கார்ந்து விடுறான். அதுக்கப்புறம் தான் அவனை வெளியில கொண்டு வந்து பீமசேனன் சண்டை போடுறார். தனித்து வெகு தூரம் நடந்து போகிறான். இனி யாரும் தனக்கு துணை இல்லைன்னு தெரிந்து கொண்ட துரியோதனன் துவைபாயன வச்ருத்வா சினேர்நப்தாத் கிருதாஞ்சலிஹித். அப்பதான் சாத்தியகி சஞ்சயனை சிறப்பிடிச்சு வச்சிருந்தாரோ இல்லையோ, கிருஷ்ண துவைபாயனர் வியாசர் வந்து எனதுக்கா சாக்கியத்தை அவனை பிடிச்சு வச்சிருக்கேன், சினி தேசத்து மன்னவன், அவனை விடுதலை பண்ணிடும் அப்படின்னு அவர் தான் விட்டார். விட்ட பிற்பாடு சஞ்சயன் துரியோதனனை போய் பார்க்கிறார். துரியோதனன் ஒரு குளத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கிறத பார்த்தார். குளத்துக்குள் பிரவேசித்தார். அந்த செய்தியெல்லாம் சேகரித்து கொண்டுதான் திருதராஷ்டிரனிடத்துல வருகிறார். என்ன விடுதலை பண்ண அப்புறம்தான் துரியோதனனை பாக்குறதுக்கே போனே. பார், ஆகிருத்திய கரம் சர்வம் ஸ்வஸ்யவை வசமாகதம் சதுசாகர பர்யந்தா பிருத்திவி ரத்னபூஷிதா. தனித்து துரியோதனன் போயிட்டான். நான் அவனை அடைந்தேன், அவனிடத்தில் கேட்டேன், என்ன துரியோதனா, 4 லோகம் 4 திக்கில் இருக்கிற பிருத்திவியின் நீ ஆள வேண்டியவன், கடைசியில் அனைத்தையும் இழந்து போனாயே என்று கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், நீ போ, நடந்தது என்ன செய்திங்கிறத தகப்பனாரிடத்தில் சொல். திரயக்கில ரதாசிஷ்டா தாவகானாம் நராதிப இது பிரஸ்தான காலே மாம் கிருஷ்ணத்வைபாயனோ பிரவீத். அப்பதான் கிருஷ்ணத்வைபாயனர் வியாசர் என்கிட்ட சொன்னார், மிச்சம் இருக்கிறத யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அஸ்வத்தாமா உள்ளார், கிருபர் உள்ளார், கிருத்தவர்மா உள்ளார், அவ்வளவுதான் பாக்கி. மத்த எல்லாரும் அழிஞ்சுட்டா. துரியோதனன் பிரவேசிக்க போகிறான். அப்போது ஏவமுக்துவா மகாராஜ பிராபிஷத்தம் மகாரதம். இப்படி எங்கிட்ட சொல்லி நீ தந்தையாரிடத்துல போய் நாங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு பெரும் குளத்துக்குள் மாயையாலே துரியோதனன் புகுந்தான். தஸ்மின் ஹ்ரதம் பிரவிஷ்டேது 3 ரதான் சாந்த வாகனான் அபஷ்யம் சகிதானேக சந்தேஷம் சமுபேயுபா. அப்ப அந்த 3 பேர் மட்டும் இங்க இல்லை, இவன் எங்க இருக்காங்கிறது அப்ப அவளுக்கு தெரியாது. அந்த 3 பேர் எங்க இருக்கான்னு தேடுறார்கள். கிருபம் சாரத்வதம் வீரம் திரௌணிஞ்ச ரத்தினாம்பரம். கிருபர் சரத்வானுடைய பிள்ளை, திரௌணி அஸ்வத்தாமா, அதே போல கிருத்தவர்மா. போஜஞ்ச கிருத்தவர்மானம் சகிதான் சரரிக்ஷிதான் அபிருச்சாஞ்சைவ மாம் சர்வே புத்திரன் தவ ஜனாதிபம். நீ சொன்னேங்கிறதுக்காக உன் தாப்பனார் இடத்துல செய்தி சொல்றதுக்கு நான் போயிட்டு இருந்தேன்னா, அப்ப வழியில இந்த 3 தேர் வீரர்களை பார்த்தேன். அவா என்ன கேட்டா, நீ எங்கேயானு கண்டாயானுட்டு, ஓ உனக்கு வேண்டப்பட்டவர்களாச்சேனுட்டு துரியோதனன் குளத்துக்குள் இருக்கிறான் அப்படின்னு நான் தான் அவர்களுக்கு தெரிவித்தேன். அவர்கள் பார்க்க வரா. தாஸ்திரியோ பரத சிரேஷ்ட சௌகுமார்ய சமன்விதாக தஸ்மின் ஸ்ததா வர்த்தமானே வித்ரவே பிருஷதாருணே யுயுத்சுஹு சோகசம்மூடா பிராப்த காலம் அச்சிந்தையன். அந்த சமயம் யூத்சு யோசிக்கிறான், எல்லாரும் போயிட்டா நாம தான் மிச்சம் இருக்கோம். நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பயந்து போய், ஓ அர்ஜுனன் வந்தா நம்மளை அழிச்சுடுவரோ, பீமசேனன் வந்தா நமக்கு ஆபத்தோ என்று நினைத்து கொண்டு ஓடுகிறார்கள். அதனால நாம போவோம்,
தேரோட போய் நாட்டில் இருக்கிறவாளை சமாதானப்படுத்திட்டு நாம் திருத்தராஷ்டிரனுக்கு நாம மட்டும்தான் இப்ப துணையா இருக்கணும். ஏன்னா வேற யாரும் திருத்தராஷ்டிரனுக்கு இல்ல. என் யுயுத்சு தேரெடுத்து கொண்டு நாட்டுக்கு போகிறார். ததோ ராஜ்யா கலத்ராணி பிராத்ருணாம் சாஸ்த சர்வதா வாகனேஷு சமாரோப்பிய. அப்ப ஒரு பக்கத்துல 3 பேரும் துரியோதன தேடின்னு வரா, ஒரு பக்கத்துல யுயுத்சு நாட்டுக்கு தேரோட்டின்னு போயிட்டார், மற்றொரு பக்கத்துல குளத்துக்குள்ள துரியோதனன் இறங்கி விட்டார், சல்யனும் முடிஞ்சு போயிட்டார், சகுனியும் முடிஞ்சு போயிட்டார்னுட்டு ரொம்ப திருப்தியா இத்தோடு அனைத்து முடிந்தது. துரியோதனனை தேடி தேடி பார்த்தோம் காணவில்லை என்று பாண்டவர்கள் தங்கள் கூடாரத்துக்கு போயிட்டான். இதுதான் இப்ப நிலைமை, ஞாபகம் வச்சுங்கோ. இதுக்கப்புறம் எப்படி மாறுறதுன்னு பார்ப்போம். இப்ப 3வது பர்வா கதா யுத்த பர்வா. கதா பர்வான்னு பேர். ரொம்ப நீண்ட பருவம். ரொம்ப நீண்ட பருவம்னா இதுல ஒண்ணு இப்ப விஷயமே இல்லை. எங்க நீண்டு போச்சுன்னால் பலராமன் தீர்த்த யாத்திரை போனவர் திரும்பி வந்தார் அவ்வளவுதான். வந்தவர் எங்கெல்லாம் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். மொத்த ஊரும் சொல்லிட்டாரு. சண்டை போடுறதுக்கு அவ காத்துட்டு இருக்கா. நான் எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், சரஸ்வதி நதி எப்படி உற்பத்தி ஆச்சு தெரியுமோ, எப்படி ரொம்ப ஆச்சரியமா கோமதி நதி உற்பத்தி ஆறுது, நான் போன இடம் காசிக்கு போனேன், கங்கா ஆகாசத்திலிருந்து எப்படி வந்தாள், சேனாபதியான ஸ்கந்தனுக்கு எப்படி பட்டம் கிடைச்சது, என்ன விஸ்வாமித்திரர் கதை, வேதவியாசர் கதை, வசிஷ்டர் கதை, என்னென்ன உண்டோ போன இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அவன் கீழே குளத்துக்குள்ள உட்காந்துருக்கான், இவர் மேல கதையை வச்சுருக்கார், இவர் போயிட்டு வந்து மெதுவா கதை சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தான் சண்டை ஆரம்பித்து சண்டை முடிந்து துரியோதனனை அழிக்கிறான். பலராமனாலதான் இந்த பருவமே நீண்டது. மற்ற பேருக்கு இங்க ரொம்ப குறைச்சலான பருவம். அஸ்வத்தாமா, கிருதவர்மா, கிருபாச்சாரியர் இவா 3 பேரும் சரோவரத்துக்கு பக்கத்துல வரா. குளத்துக்கு பக்கத்துல உள்ளதான் துரியோதன் இருக்கான் என்று தெரிந்து அங்கு வருகிறார்கள். கிருதவர்மா கிருபைவ துரோணபுத்திரச்ச வீரியவான் துரியோதனச்ச மந்தாத்மா ராஜாக்கிமகரோத்ததா. இவா 3 பேரும் மிச்சம் இருக்கா. மந்த புத்தி படைத்தவனான துரியோதனன் என்ன செய்தான், என் பிள்ளை எப்படியான தப்பிச்சானா, இவா 3 பேரும் என் பிள்ளை தப்பிக்கிறதுக்கு உதவினார்களா என்று திருத்தராஷ்டிரன் கேட்கிறார். தத கிருபச்ச திரௌணிஷ சன்னிவிஷ்டேஷு பார்த்தேஷு பிரயாஸ்தாம் ஹிருதம் சனைகி. எங்கும் பார்த்தன் பக்கத்துல இல்லே, தர்மபுத்திரன் கூட இல்லைன்னு தெரிஞ்சுட்டு உள்ள இருக்கிற துரியோதனனோட பேசுவோம் அப்படின்னு வருகிறார்கள். வந்தவா கூப்பிடுறா அவனை. தேஷாமபி பலம் சர்வம் ஹதம் துரியோதனத்வயா. ஏ துரியோதனா கவலைப்படாதே, பல பேரை கொன்னாச்சு, அவள்லயும் நிறைய அடிபட்டிருக்கா, கொஞ்சம் பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்கா. என்ன நம்மளை விட கூட இருக்கா, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அங்கேயும் நிலைமை ஒண்ணு நன்னால. இப்ப நீ வந்தியானா நாம 3 பேரும் உன்னோட சேர்ந்து அவர்களோட பொறுத்து அவர்களை ஜெயிச்சுடலாம், நீ வா, உள்ள கிடக்காதே அப்படின்னு அஸ்வத்தாமா அவரிடத்துல பேசுறார். திஷ்டியா பஷ்யாமி ஓ முக்தான் முக்தான் ஈதிருஷாத் புருஷக்ஷயாத் பாண்டு கௌரவ சம்மர்தா ஜீவமானாத் நரர்ஷபான். நல்லதாகி போயிட்டு, நல்ல வேளை நாமாவது நிமிச்சம் இருக்கிறோமே, கண்டிப்பா வருகிறேன். நான் இப்போது ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன், ரொம்ப அடிபட்டிருக்கு, உடம்பு முழுக்க ரத்தாறு ஓடுறது, அதுக்காக நான் ஓய்வு எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். உத்திஷ்ட ராஜன் பத்ரந்தே விஜாஷ்யாமோ வயம் பரான் நாகத்வா சர்வபாஞ்சாலான் விமோக்ஷே கவச்சம் பிரபோ. அப்ப அஸ்வத்தாமா சொல்றா, நான் போட்டு இருக்கிற இந்த கவச்சத்தை அவர்கள் மொத்த பேரையும் அழித்தாலே ஒழிய நான் கழட்ட மாட்டேன். அப்போது இவா பேசிட்டு கடவுள் கரையில உட்காந்துருக்கா, உள்ள ஜலத்துக்குள்ளேருந்து துரியோதனன் பேசிட்டு இருக்கா. இதை யாரோ 2 பேர் அன்னம் கொண்டு போய் கொடுக்கறவா, பீமசேனனுக்கு வேண்டிய அன்னம் சிபிரத்துல கூடாரத்துல கொண்டு போய் கொடுக்கறவா இருப்பாளோ, அவர்கள் 2 பேரும் மிச்சம் இருக்கு. முடிஞ்சு போச்சு இப்ப வேலை. 18 நாள் ஆள வச்சிருந்தா இப்ப இனிமே கூப்பிட மாட்டாளோ இல்லையோ, அதனால மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிடுவோங்கிறதுக்காக இங்க வந்தவர்கள் மறைஞ்சிருந்தா எங்க 3 பேர் இருக்கா, யாரோட பேசிட்டு இருக்காளே, பேசுறவனை காணமே, அவன் எங்க இருக்கான்னு கிட்டக்க வந்து பார்த்தா, மறைந்திருந்து பார்த்தால் உள்ள துரியோதனன் இருக்கான், வெளியில இவா பேசிட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சது. அதுல ஒத்தன் சொன்னான், துரியோதனனை பீமசேனன் தேடிட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேனே, அவன் தலைய காமிச்சா நிறைய பரிசு கொடுப்பேன்னு அவர் அறிவிப்பு பண்ணிருக்காரு. தஸ்மாத் கச்சாமகே சர்வே யத்ர ராஜா யுதிஷ்டிரா ஆக்கியாதும் சலிலே சுப்தம் துரியோதனம் அமர்ஷனம். உள்ள இருந்துட்டு கோழைய போல மறைஞ்சிட்டு இருக்கான்னு போய் சொல்லிடுவோம். போனான், கூறினான், பீமசேனனுக்கு திருப்தி, நிறைய ஆபரணங்களை பரிசாக கொடுத்தான். உடனே போவோம், விரோதிகளில் ஒருத்தன் மிச்சம் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் இல்லை. ஆகவே இப்போதே புறப்படுவோம். தேரில் ஏறினார்கள் யுதிஷ்டிரன் முதலானோர். துரியோதனம் பரீப்சந்த தத்திர தத்திர யுதிஷ்டிரம் அன்பயுஸ்தரிதாஸ்தேவை ராஜானம் ஸ்ராந்த வாகனாக. அதற்குள் அவர்கள் சற்றே ஓய்வெடுத்திருந்தார். அவர்களுக்கும் பேரிழப்பு.
அவர்களுக்கு அடிதான் ஆயாசம் தான். ஆனா கொஞ்ச நேரம் இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வந்திருக்கா. அர்ஜுனன், பீமசேனன், நகுல சகதேவர்கள், திருஷ்டத்யும்னன், பாஞ்சாலன், சிகண்டி, உத்தமௌஜா, யுதாமன்யு, சாத்தியகி இவ வரைக்கும் இருக்கா இப்போ. ஆனா நம்ம அடுத்த பருவம் பாக்கிறதுக்குள்ள இவா மொத்த பேர் இருக்க போறது இல்லை. இன்னும் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. என்னால் அஸ்வத்தாமா அடுத்தது அனைவரையும் அழிச்சு விடுறான். அதைத்தான் சௌப்திக பருவாங்கிற அடுத்த பருவம். கடைசியில பாக்கி இருந்தது அந்த 7 பேர் மட்டும்தான். அப்ப இப்போதைக்கு இவர்கள் எல்லாம் குளத்தங்கரைக்கு வந்து, ஓ எங்க அங்க 3 பேர் ரெண்டு பேசிட்டு இருக்கான்னு இவா வர்றது. வெளியில அந்த தேர்வொலி கேட்ட உடனே மூவரும் போய் ஒளிந்து கொண்டார்கள். அவ அங்க இருக்கல. நாம இவாளை சந்திக்க வேண்டாம், துரியோதனன் இருக்கான்னு தெரிவிச்சுக்க வேண்டாம். மாயையா சலிலம் ஸ்தம்பிய யத்ராபூத்தே ஸ்தித சுதா சுஷ்ருவே துமலம் சப்தம் ஜலதோபம நிஸ்வனம். கீழே இருக்கிறவனுக்கு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறவனுக்கே வெளியில இருக்கிற சத்தம் கேட்டுது. இந்த 3 பேரும் ஓடினார்கள். ஓடி போய் மரத்தில் மறைந்து கொண்டார்கள். பேத்வனுஜாப்பிய ராஜானம் பிருஷம் சோகபராயணாக ஜக்முர்த்ரூரே மகாராஜ கிருப பிரபதையோ ரதாக. இவெல்லாம் மகாரதிகள். ஆனா வந்திருக்கிற தேர்க்காரலை பார்த்து மறந்து பயந்து போய் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சின்றார்கள். அப்ப யுதிஷ்டிரன் வந்து குளத்தங்கரையில் நின்றார். உள்ளே மறைந்து கொண்டிருக்கும் துரியோதனனை பார்த்து பேசுகிறார். வாசுதேவனும் பேசுறார், துரியோதனனும் பேசுகிறார். ரொம்ப ஆச்சரியமான அத்தியாயம். வாசுதேவன் யுதிஷ்டிரனை பார்த்து சொல்றார், மாயாவின இமாம் மாயாம் மாயையா ஜெகி பாரத. இவன் மாயையால மூச்சை பிடித்து கொண்டு குளத்துக்குள்ள உட்காந்துருக்கான். மாயையால விளையாடுறவாள மாயையால தான் ஜெயிக்கணும். ஹே பாரத தர்மபுத்திரரே, அவனை மாயால ஜெய்யும். மாயாவி மாயையா வத்தியா சத்தியமேத்து யுதிஷ்டிரரே, மாயாவிய மாயையால் தாள் கொள்ளணும். இப்ப வந்து நீ நேர்மை தர்மம் அது இதுன்னு பேசினுக்க வேண்டாம். அவன் மாய பண்றான், அப்ப நீரதான் செய்யணும். கிரியாபியாம் உபாயே கிரியாபியுபாயி பகுபிர் மாயாம் அப்சு பிரயோஜ்யச்ச. எப்பவும் பிரயத்தனம் முயற்சியால தான் எல்லாம் நடந்திருக்கு. சீதையை ராவணன் தூக்கிட்டு போனா முயற்சி இல்லாட்டா ராமன் ஜெயித்திருப்பனான். அதே போல விருத்தராசுரனை அழித்தான், விருத்தராசுரனை இந்திரன் அழித்தான். அதுக்கு முயற்சி இல்லாட்டா அழிச்சிருக்க முடியுமா? பெரும் நரகாசுரனை கண்ணன் அழித்தார், முயற்சி இல்லாட்டா பண்ணிருக்க முடியுமா? ஏன்? அதே போல ரொம்ப பெரிய அசுரன் திரிபுரம் எரித்தான் பரமசிவனால் சொல்றோம் இல்லையோ. தாரகாசுரனுடைய பிள்ளை 3 பேர். அந்த 3 பேர் சென்று பொன்னாலே வெள்ளியாலே இரும்பாலே 3 பட்டணங்கள் அமைச்சிருந்து பட்டணத்தோட பறந்து போய் எல்லாரையும் அழிச்சிருந்தா. அவரை பரமசிவனாரே அழிக்கலையோ? எவ்வளவு கிரியை எவ்வளவு ஊக்கத்தோட அழிச்சிருக்கார். இப்ப நீ ஏதும் செய்யாதே, ஊக்கத்தோட இரு, மாயால இவன் அழி, முதல்ல பேசு. அப்ப யுதிஷ்டிரர் பேசுகிறார். இத்யுக்தோ வாசுதேவேன பாண்டவ சம்ஸ்ருத விரதா ஜலஸ்தந்தம் மகாராஜ தவபுத்திரம் மகாபலம். உன் பிள்ளை ஜலத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்தாரே, அவரை பார்த்து யுதிஷ்டிரன் கூறுகிறான், சர்வேத்வாம் சூர இத்தேவம் ஜனா ஜல்பந்தி சம்சதி. இத்தனை நாளும் துரியோதனா மத்த எந்த நல்ல குணம் இல்லாட்டாலும் வீரமான உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சிருந்தேன். கடைசியில அதுவும் இல்லைன்னு ஆயிடுத்தேப்போ. என்ன கோடையாட்டம் போய் குளத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கே, வெளியே வா, ஒரு சிறந்த போர் வீரனை போலே சண்டையிடு வா என்று கூப்பிட்டார். அப்ப துரியோதனன் பதில் சொல்றான், நான் ஒண்ணு யுத்தத்திலிருந்து பயந்து கொண்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கலே, ஆயாசம் களைப்பா இருந்தது, களைப்பு போகட்டும்ங்கிறதுக்காகத்தான் கீழே வந்திருந்தேன். உங்களுக்கும் களைப்பா இருக்குமே, நீங்க போய் ஓய்வு எடுத்துன்னு வாங்க, இருவரும் சேர்ந்து நாளை காலை யுத்தத்தில் சந்திக்கலாம். அப்ப அர்ஜுனன் சொன்னா, 19வது நாள் கிடையாது அர்ஜுனா, 18 நாட்கள் தான் உள்ளன. எங்களுக்கு எல்லாம் இப்ப ஆயாசம் தீர்ந்து போச்சு. நீ இவ்வளவு நேரம் குளத்துக்குள்ள இருந்திருக்க, உனக்கும் களைப்பு போயிருக்கும், வெளியே வா. யுதிஷ்டிரர் அப்ப சொல்றார், ஆஸ்வஸ்தா ஏவ சர்வேஸ்ம சிரந்த்வாம் மிருகயாமஹே தரிதானியும் சமுத்திஷ்ட யுத்தஸ்வேக சுயோதன. போதும், நாங்கள் ஓய்வு எடுத்துட்டோம். ஹே சுயோதனா, துரியோதனா எழுந்து வா. அப்போது துரியோதனன் கூறுகிறான், எனக்கு இனி ராஜ்யம் வேண்டாம், ஜெயித்து நான் ராஜ்யத்தை ஆளுவதாக இல்லை, ஆனா உங்களை ஜெயிக்க போறேன், உங்களை கொல்ல போறது உறுதி, ஆனா இந்த ராஜ்யத்துல எனக்கு ஆசை இல்லை, நீயே வச்சுக்கோ. தர்மபுத்திரா, நீயே ராஜ்யத்தை வைத்துக் கொள்ளலாம், நீயே ஆளலாம். அப்ப யுதிஷ்டிரர் பதில் சொல்றார், நீ பிச்சையிட்ட ராஜ்யத்தை நான் வாங்குறதாக இல்லை, எனக்குன்னு உரிமையுள்ள ராஜ்யத்தை தான் நான் பெறப்போகிறேன். அதர்மேண கிருஹீயாம் துவயாதத்தாம் மஹீமிமாம் நகி தர்மஸ்பிருதோ ராஜன் க்ஷத்ரியஸ்ய பிரதிகிரஹ. ஒரு க்ஷத்ரியன் தான் இழந்த ராஜ்யத்தை சண்டையிடாமல் திரும்ப வாங்குவானா? உன்னிடத்துல தோற்று வாங்க மாட்டேன், நான் உரிமை பெற்று வாழ்வேன், எழுந்திருந்து வா. நத்வமத்திய மகிம் தாத்தும் ஈஷ கௌரவநந்தன. ஒருத்தருக்கொருத்தர் பேச்சு முற்றிற்று. அப்ப தர்மபுத்திரர் கூறுகிறார், துரியோதனன் சொல்றானா, வருவேன், நீங்க அத்தனை பேரும் 5 பேர் நிற்கிறீர்கள், நானோ தனித்திருக்கிறேன், அதனால் உங்களுக்குரிய ஆயுதத்தை தேர்ந்தெடுத்துங்க, உங்களுக்குள் ஒருத்தராக என்னிடத்தில் வாருங்கள்,
மொச்ச பேரா வந்தா என்னால தாங்க முடியாது. ஆயுதம் எது பேசி வச்சுனுட்டா துரியோதனனே தேர்ந்தெடுத்தான், எனக்கு கதைதான் பிடித்தம், அதனால கதாயுதத்தையே வச்சுக்கோ. அப்ப தர்மபுத்திரன் சொல்றார், எங்களுக்குள்ள யார வேணும்னாலும் நீ தேர்ந்தெடுத்துக்கலாம், யார் ஒருத்தனோட நீ சண்டை புரியலாம். சொன்ன உடனே கண்ணன் கையை பிடிச்சுட்டார். என்ன ஒன்னு இஷ்டத்துக்கு ஏதோ வாக்கு கொடுத்துட்டு இருக்கே, ஆறு கேட்டா நாங்க இத்தனை பேர் இருக்கோம், அப்ப எங்க இடத்துல கேட்டு விட்டு தான் நீ கொடுக்கணும். நீ முட்டாள்தனமா சண்டையிட போனியானா உங்க மொத்த பேரை அழிச்சிட்டு போறான். பீமசேனன் ஒருத்தனாலதான் அவனோட சண்டையிட முடியும், அவனே தெய்வ பலம் இருந்தால் தான் ஜெயிக்க போகிறான். அதனால தர்மபுத்திரா அப்படி கூறாதே என்று கண்ணனே தடுத்தார். உடனே பீமசேனனே சொல்றார், எப்படி நானே அவனோட போர் புரிவேன், நான் தான் சபதம் எடுத்திருக்கிறேன், அதனால நான் தான் அவனை கொன்றாக வேண்டும் என்று பீமசேனன் கூறுகிறான். கண்ணன் சொன்னது பீமசேனன் சொன்னது அடுத்த அத்தியாயம். நகி பஷ்யாமி தம் லோகே யோத்ய துரியோதனம் ரணே கதாஹஸ்தம் விஜேதும் வை சக்தஹா ஸ்யாத் அமரோபிக. இவன் கையில் கதை இருந்தால் தேவேந்திரன் கூட துரியோதனனை ஜெயிக்க முடியாது. பீமசேனன் ஒத்தந்தான் சண்டை போடுவதற்கு தகுதி இருப்பவன். பீமசேனன் ஏற்றுக்கொண்டார். பவந்த பிரேட்சகா சர்வே மமசந்து ஜனார்தன சாமரானபி லோகான் ஸ்திரீன் நானாசஸ்திர தரான் யுதி. இனிமே கண்ணனே கேசவனே கவலைப்பட வேண்டாம், எந்த யுத்தம் கடைசி போர், இத்தோடே துரியோதனனும் மாண்டு போவான். இவர் சுருண்டே இருக்கிறச்சே பலராமன் எழுந்துருளினார். அவரை விழுந்து வணங்கி, ஏது தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிஞ்சுதான்னு கண்ணன் கேட்டார். ஆமாமா, அங்கங்க தீர்த்த யாத்திரை போயிருந்தே. அந்த சமயம்தான் இவா ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறதா நாரதர் என்கிட்ட சொன்னார். அது எப்படி ரெண்டு பேரும் என் சிஷ்யர்களாச்சே, என்ன சண்டை போடுறான்னு பார்க்கலாங்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். அப்போ வாக்யுத்தம் முதல்ல துரியோதனனுக்கும் பீமசேனனுக்கும் வார்த்தை போர் நடந்தது. அப்பவே பீமசேனன் சொல்றான், எங்களுக்கு நல்ல நிமித்தங்கள்லாம் தெரியறது, உனக்கு கெட்ட நிமித்தங்கள்லாம் தெரியறது, நீ அழிய போவது உறுதி. அப்ப துரியோதனன் பேசுகிறார், நிமித்தங்களை பார்த்து வீரன் போரிடுவதில்லை, தன் தோல் வலிமையை பார்த்துத்தான் வீரன் போரிடுகிறான். ரெண்டு பேருக்கும் யுத்தமாச்சு. கீழே அமர்ந்திருந்தவன் சட் என்று வேகமாக வெளியே வந்தான். நான் கவச்சம் இல்லாமல் இருக்கிறேன், பீமசேனனின் கவச்சத்தை கட்ட சொல். அப்ப யுதிஷ்டிரர் சொன்னார், நீயும் கவச்சம் போட்டுக்கோ, உனக்கு வேணும்னா கவச்சம் எடுக்கிறோம் என்று. இருவரும் சமமான யோத்தாக்கள். இவனுக்கு இருக்கிற வீரம் அவனுக்கு இருக்கிற வீரம். சண்டை துவங்கித்து அபவச்ச தயோர் யுத்தம் துமுலம் லோமஹர்ஷணம் ஜிஹீஷதோர் யதான்யோன்யம் இந்திர பிரகலாதயோரிவ. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்படி சண்டையோ அத போல பீமசேனனுக்கும் துரியோதனனுக்கும். அவன் வட்டவடிமாய் வலது பக்கம் சுத்தினான், இவன் இடது பக்கம் சுற்றினான். ஒருத்தருக்கொருத்தர் கதாயுத்தத்தில் வீரர்கள். ஆனா இன்னும் ஊக்கம் இருக்கிறவன் துரியோதனன். அத கண்ணன் சொல்றார், 13 வருஷமா பீமசேனனை போல செப்புல இரும்புல ஒரு பொம்மைய பண்ணி வச்சிருந்து அதை அடிச்சு பழகிருக்கான் அவன். அந்த ஊக்கமோ அந்த பயிற்சியோ பீமசேனனுக்கு கிடையாது. அந்த பயிற்சி இருக்கிறதுனாலே இவனை பார்த்த உடனே ஒரு புது உத்வேகம் வரும். அதனால வேகமா அடிக்கணும்னு தான் பார்ப்பான். மேல அவன் இழக்கிறதுக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, அனைத்தையும் இழந்து விட்டான். இனி இழப்பதற்கு இல்லாதவனே வேணும்னு அடிப்பானோ இல்லையோ, அத போலத்தான் அடிப்பான். பீமசேனா பார்த்து போர் புரிவாய். பிரகிரீத கதவு திருஷ்டுவா துரியோதன பிருகோதரவ் சம்சய சர்வபூதானாம் விஜயே சமபத்யத. இந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று கூடியிருந்த எல்லாருக்கும் சந்தேகம். கதா மாருத வேகேன தவபுத்திரஸ்ய பாரத. இவன் அவன் இடையில் அடித்தான். விலா எலும்பு நொந்து போய் பீமசேனன் அமர்ந்தான். சற்று நேரம் சுதாரித்து கொண்டு வந்து மறுபடியும் அவனை அடிக்க அவன் கவச்சமே பிளக்கிற அளவுக்கு துரியோதனன் கீழ் அமர்ந்தான். இப்படி ஒத்தருக்கொத்தர் கோரமான யுத்தம் நடந்துன்றது. அப்போது கண்ணன் அர்ஜுனிடத்தில் பேசுகிறார், எவ்வளவு நேரம் இவா சண்டை போட போறா, இப்படியே போட்டு இருக்கானே, எனக்கு தெரிஞ்சு பீமசேனன் இப்படி சண்டை போட்டு துரியோதனனை ஜெயிக்க போறதே இல்லை என்று பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனனிடத்துல கண்ணன் பேசுறார். உபதேசோ நயோஸ்துல்யா பீமஸ்து பலவத்தரஹ கிருதி யத்ன பரஸ்தேஷ தார்த்தராஷ்ட்ரோ விருகோதராத். தர்மபுத்திரனிடத்திலிருந்து வெறும சண்டையே போட்டு இருக்கணும்னு பீமசேனன் கத்துட்டு இருக்கான் போல் இருக்கு. வேணும்னு கண்ணன் அர்ஜுனிடத்துல பேசுறாரு. இப்ப தர்மபுத்திரனிடத்துல ஒரு நல்லதை கத்துட்டு இருக்கான், போட்டுட்டே இருக்கணும். இப்படிதான் அவன் சண்டை போட்டுருக்கான். முடிக்கவே அவன் கத்துக்கிற போல் இருக்கே அர்ஜுனா என்றார். அர்ஜுனனுக்கு கண்ணன் ஏன் இப்படி பேசுறாருன்னு புரியல. வாசுதேவரே, என்ன சொல்ல வருகிறீர், நீர் பேசுறது எனக்கு புரியல, அந்த 700 ஸ்லோகமும் புரியல, இப்ப நீர் என்ன சொல்றீர்னு புரியல. இப்போ ஏற்கனவே கீதை கேட்டுனே சுமாரா தான் இருக்கு. இப்ப நீர் சொல்றது என்ன கூற வந்தீர்? மாயையா நிர்ஜிதா தேவைகி அசுரா இதின ஸ்ருதம் விரோச்சனஸ்து சக்கரேன மாயையா நிர்ஜிதஸ்தவை. மாயை இருந்தால் தான் யாரையும் ஜெயிக்க முடியும். ஒருத்தன் மாயாவியா இருந்தால் அவன் நேர்மையா இருந்தா நான் நேர்மையா இருக்கலாம், அவன் நேர்மையா இருக்கலன்னா நானும் நேர்மையா இருக்க முடியாது அப்படின்னு கண்ணன் பேசி, புனரேவது வக்ஷ்யாமி பாண்டவேய நிபோதமே தர்மராஜாபராதேன பயன்ன புனராகதம். மறுபடியும் உனக்கு நல்லது சொல்றேன், இதை போல இவனோட போரிட முடியாது.
நன்னா தெரிஞ்சுக்கணும். திரௌபதி எவ்வளவு தூரம் அவமானப்படுத்திருக்கான், தொடையில தட்டி தட்டி கூப்பிட்டுருக்கான். அவன் தொடையில அடிச்சு உன மாய்க்க போறேன்னு வேற பீமசேனன் பிரதிஜை பண்ணிருக்கான். ஒன்னு ஞாபகம் இல்லாத சண்டை போட்டிருக்கானே அப்படின்னு கண்ணன் இவர் இடத்துல சொன்னார். அர்ஜுனன் விஷயத்தை புரிஞ்சுண்டா. அப்ப பீமசேனன் சண்டை எடுத்துக்கிறச்ச ஒரு நிமிஷம் அர்ஜுனன் பக்கம் திரும்புறான். அப்போ அன்னைக்கு நீ சபதம் இருக்கே என்று தன் தொடைய தட்டி தட்டி காட்டினான். ததைவ தவ புத்ரோபி கதாமார்க்க விசாரதா தனஞ்சயஸ்து சுத்வைதது கேசவஸ்ய மகாத்மனः பிரேக்ஷதோ பீமசேனஸ்ய சவ்யம் ஊரூமதாடயது. அப்போது தன்னுடைய தொடையை தட்டி காட்ட ஞாபகம் வந்துருது. ஓ, நாம் இவன் தொடையை பிளந்தன்றோ அழிக்கிறோம்னு சபதம் இருக்கோம், அப்ப இவனை தொடையில அடிக்கணும்னு கண்ணன் சொல்றார் போல் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டான். ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. கதையை மாத்தி மாத்தி வீசுகிறார்கள். அந்த கதையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு சமயம் துள்ளி துரியோதனன் மேல குதிக்கிறான். மேல போயிட்டா கதை கீழப்படும் இல்லையோ, அது போயிட்டோங்கிறதுக்காக குதித்தான். தௌ முகூர்த்தம் சமாஸ்வஸ்ய புனரேவ பரந்தப அபியஹாரயதாம் குருத்தௌ பிரகிருத்திய மகதி கதே. இவன் கதை அவன் கதை ரெண்டும் மோதும் போது நடுவில் இருந்து வெளிச்சம் மின்னல் உருவாகிறாப்புல வேகம். அப்ப ஒரு தடவை மேல குதிக்கிறான், துரியோதனன் கீழே விழறான். ஒரு தரையும் கதையால் அடிக்கிறச்சே இவன் மேல மேல எழும்புறான். அதனால இவனால கதையால அடிக்க முடியல. அப்பதான் பீமசேனன் புரிஞ்சுட்டான், தரையில நிற்கும் போது தொடையில் அடித்தால் தான் யுத்த நீதிப்படி குற்றம். ஆகாசத்துல எழும்பி இருக்கிறச்சே நான் அடிக்கிறதுக்காக அவனுடைய இடுப்பத்தான் குறி வச்சேன், அவனுடைய வயத்தில் அடிக்கிறதுக்காக குறி வச்சேன். ஆனா வைத்த சமயத்தில் அவர் குதிச்சுட்டார். அவர் குதித்ததுனால என் அடி போய் தொடையில பட்டது. ஏன்னா இடுப்புக்கு கீழப்பட்டா குற்றம், அது யுத்த நீதிக்கு புறம்பானது. அப்ப எப்போ தரையில இருந்து நான் தொடைய பார்த்து குறி வச்சு தொடையில அடிச்சா குற்றம். ஆனா அப்படி இல்லையே, இவர் துள்ளி துள்ளி குதிச்சுட்டு இருக்கானோ இல்லையா தப்பிக்கிறதுக்காக. அப்ப பீமசேனன் அவனுடைய நாபியை பார்த்து அடிக்கிறதுக்காக கதை இறக்க, அதே சமயம் அவன் துள்ளி ஆகாசத்துல குதிக்க, அவர் மேல போன உடனே கதை நேர ரெண்டு தொடைகள்ல போய் பட்டுது. தொடை அருந்து துரியோதனன் கீழே விழுந்தான். மாண்டதற்கு சமமாக மாறிப்போனான். அதாஸ்த சமபித்ருத்ய சமுத்கிருஷ்ய சிம்ஹவத் ஸ்ருத்யா வஞ்சயதோ ராஜன் புனரேவ உத்பதிஷ்யதா ஊருபியாம் பிராகிணோத் ராஜன் கதாம்பேகேன பாண்டவ ச பபாத நரவ்யாக்ரஹ வசுதாம் அனுநாதயன் பக்னோரூர்மிபசேனேன புத்திரஸ்தவ மகீபதே. ஹே மகீபதே திருதராஷ்டிரனே, அத்தோடே துரியோதனன் இறந்து போனான். இறந்து போனான், இறந்ததுக்கு சமமா இருக்கான். இன்னும் சற்றே சௌப்திக பருவம் வரைக்கும் அவனுக்கு உயிர் ஊசலாடின்னு இருக்க போறது. அது முடிந்த பிற்பாடு அந்த உயிரும் அழிந்து போக போகிறது. புல்லிங்கா இவன் ஆர்யஸ்து ஸ்ரீலிங்காஹா புருஷாபவன் துரியோதனே ததாராஜன் பதிதே தனையே தவ. உன்னுடைய பிள்ளை கீழே விழுந்த உடனே ஆகாசத்திலிருந்தெல்லாம் நடுங்கித்து, நட்சத்திரங்கள் எல்லாம் நடுங்கின, தேவதானவர்கள்லாம் நடுங்கினான். ஆனா என்னதான் இருந்தாலும் பீமசேனன் இடுப்புக்கு கீழே அடிச்சிருக்க கூடாதுன்னுட்டு ஆண்கள் அத்தனை பேரும் பெண் தன்மை அடைந்தார் போலே வெட்கப்பட்டார்கள். இத பார்த்த உடனே பலராமனுக்கு கடும் கோபம் வந்தது. நம்ம சிஷ்யனை இப்படி போய் தப்பா யுத்தத்தில் அடிச்சுட்டான். ஏவமுக்துவாச வாமேன பதா மௌலி முபாஸ்பிருஷத் சிரஷ்ச ராஜசிம்ஹஸ்ய பாதேன சமலோடையது. அதை பார்த்த பலராமனுக்கு கோபம் பொறுக்காமல் கையில் நீண்ட கலப்பை எடுத்துக்கொண்டார். இப்போதே பீமசேனன் கழுத்தை அறுத்து விடுகிறேன் என்கிற வேகத்தோட வந்தார். தாவி கண்ணன் அவரை பிடிச்சிட்டார். புனಶ್ಚರಾಜ್ಞ பதிதஸ்ய பூமௌ சதாங்கதாம் ஸ்கந்தகதாம் பிரகிருஹ்ய வாமேன பாதேன சிரம் பிரகிருஹ்ய துரியோதனம் கிருதிகம் விரோச்சயத். மேலே அவர் அவமதித்தார். இப்படி போய் பீமசேனன் அடித்து முடித்து அவன் தொடையழிந்து கீழ் விழுந்திருக்கார். அப்படி விழுந்த போதும் பீமசேனன் போய் தன் இடது காலால் அவன் தலையை உதைக்கிறான். அதை உதைத்ததை பார்த்து இந்த அவமானம் கூடாதுன்னு யுதிஷ்டிரரே தடுக்கிறார். அப்ப பீமசேன சொல்றான், பட்ட அவமானம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த அவமானம் அவனுக்கு தகும் என்று பீமசேனன் கூறுகிறான். அப்பதான் பலராமனுக்கு கோபம் வந்து அடித்ததோடு இல்லாமல் அவமானமும் படுத்துகிறான். 11 அக்ஷௌகிணி சைன்யத்துக்கு தலைவன், ஒரு தேசத்தை ஆண்ட துரியோதனன், சக்கரவர்த்தியினுடைய குமாரன். அவனை இந்த மாதிரி நீ நடத்திருக்க கூடாது, நீ வாழ தகுதி இல்லை என்று ஓடி வந்தார். சிதாசிதௌ யதுவரோ சிசுபாதேதிகம் ததா நபோகதோ யதாராஜன் சந்திரசூரியோ தினக்ஷயே. அப்ப கண்ணன் அவனை தாவி பிடித்து ஒத்தருக்கொத்தர் கெட்டியா பிடிச்சு நின்னது. இவர் கருப்பு ஆட அணிஞ்சிட்டு இருக்கார் வெள்ள வெளையர்கிற பலராமன், அவர் வெளுப்பு ஆட அணிஞ்சிட்டு இருக்கார் கனங்கரேல்ற கண்ணன். அப்ப சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேரும் இருட்டும் பகலும் சேர்ந்து நிற்கிறாப்புல இருந்துதான். அது வேதிவாச சொல்றார், மத்த எல்லாருக்கும் எல்லாம் மறந்துபடுத்தி இப்ப இது ரெண்டு தான் ஞாபகம் இருக்குன்னார். இத்தனை நாள் எதோ சண்டை நடந்துட்டு இருக்கு. பலராமனு கண்ணனு நிறுத்தினார். அப்ப கண்ணன் பலராமனிடத்துல சொல்றார், இந்த யுத்தம் நியாயமான யுத்தம், நீர் புரியாமல் பேசுகிறீர். பிரதிஜா பாலனன் தர்ம
க்ஷத்ரியஸ்யேக வேத்யஹம், ஒரு க்ஷத்ரியனுக்கு தான் செய்த சூளுரை, தான் செய்த பிரதிஜையை காப்பாற்றியாக வேண்டும். எப்ப துரியோதனன் தொட தட்டி திரௌபதி அழித்தானோ, அழைத்த போதே திரௌபதி அந்த தொடையில் அமரணும்னு துரியோதனன் கூப்பிட்டிருக்கான். அது கண்டு பொறுக்க மாட்டாது பீமசேனன், இந்த தொடையில் அடிச்சுதான் இவனை கொல்ல போறேன்னு சபதம் பண்ணிருக்கான். அதோடு மட்டும் இல்லையே, ஒரு ரிஷி சபித்தாரோ இல்லையோ, ஏற்கனவே பார்த்திருக்கோம், அந்த ரிஷியின் தொடையில் அடிபட்டு தான் இவன் போவான்னு சொல்லியிருக்கார். வேற வழியே கிடையாது, ரிஷி சாபம் பலித்தே தீரும். ஒரு க்ஷத்ரியன் தான் பிரதிஜை எடுத்திருக்காருன்னா பலித்து தீரும். அதனாலதான் அவன் தொடையில் அடிக்க வேண்டியிருந்தது. அதோ தோஷம் ந பஷ்யாமி மா குருத்தஸ்ஸ பிரளம்பஹன், பிரளம்பாசுரனை முடித்தவரே, இதுல எந்த குற்றமும் என் உள்ளத்துக்கு படவில்லை. ஆனால் பலராமன் சுலபத்தில் ஏத்துக்கிறதா இல்ல. கண்ணா, நீ எப்போதுமே இப்படித்தான் திரித்து திரித்து பேசுகிறாய் என்று சொன்னார். கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஒரே ஸ்லோகம், பிராப்தம் கலியுகம் வித்தி பிரதிஜாம் பாண்டவஸ்ய ஆண்யம் யாது வைரஸ்ய பிரதிஜாயஸ்ய பாண்டவ. பலராமா, ஒன்னு சொல்றேன் கேட்டு இங்கேருந்து கிளம்பிடும். இப்போது கலியுகம் பிறக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கும், சீக்கிரத்துல வரப்போறது. அப்படின்னா இது எதையும் நீர் கேள்வி கேட்க மாட்டீரோ இல்லையோ என்றார். ஆமா, கலியுகம் வந்ததுன்னா இது எல்லாமே தர்மம் தான். வரப்போறது போயிட்டு வரமுட்டோம், அது பக்கத்துல வரப்போறது. இனிமே இதை போல நிறைய கேள்விப்பட போறீர். இப்ப இவ்வளவு கோபப்படுறீரே, இதே கலியுகம் வந்தப்புறம் இது எல்லாமே சரி சரின்னு எல்லாரும் பேச போறா. அதர்மம் எல்லாம் தர்மம் ஆட போறது. தர்ம லோகத்துல இருக்கவே போறது இல்லையே, மறங்க போறது. அதனால கலியினுடைய கொடுமைன்னு புரிந்து கொள்ளும் போம் என்று சொல்ல பலராமன் தன் தேரிலேறி புறப்பட்டு போனார். அனைவருமாக கூடாரத்துக்கு திரும்பினார்கள். தர்மபுத்திரனுக்கு திருப்தி, ஒத்தருக்கொத்தர் நல்வார்த்தை கூறிக்கொண்டு, எனக்கு ஒரு வருத்தம், திருத்தராஷ்டிரன் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார், அதனால் நீர் போய் திருத்தராஷ்டிரனிடத்துல நல்வார்த்தை சொல்லிட்டு வாரும் என்று தர்மபுத்திரன் கேட்டுக்க கண்ணன் புறப்பட்டு திருத்தராஷ்டிரனிடத்திலே போகிறார். அவருக்கும் காந்தாரிக்கும் சமாதானம் சொல்ல போறார். அதே சமயம் அஸ்வத்தாமா குளத்துக்கு வரார். இன்னி இங்க கிடக்கிறான் இல்லையோ, அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். எல்லாரும் துரியோதனனை விட்டுட்டு போயிடுறா. அப்ப அஸ்வத்தாமா வருகிறான். அஸ்வத்தாமாவுக்கு தன் கையால் தண்ணீர் தெளித்து அந்த சமயத்துக்கு அவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அவன் தான் திரும்ப கூடாரத்துக்கு வந்து தூங்கிட்டு இருந்த ராத்திரி ஓய்வெடுத்திருந்த மொத்த பேரையும் வெட்டினான். இவன் 5 பேரை தவிர மற்ற அத்தனை பேரும் அழிந்தார்கள். அதற்கப்புறம் அஸ்வத்தாமாவுக்கு நேர்ந்த அவமானம் இதெல்லாம் சௌத்திக பருவத்தில் உள்ளது. ஆக இத்தோடே துரியோதனன் மாண்டு போனான். இந்த பருவா சல்ய பருவா முடிந்தது.